இன்றைக்கி ஒரு ஆர்டருக்கு மட்டனும் ஃபிஷ்ஷும் வாங்கலான்னு வெட் மார்க்கெட் போனாங்க. பல இருக்கிற $100 கொடுத்து மட்டன் வாங்கியாச்சு 2 கிலோ. அதுவும் மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நம்ம ஊர் ஆடு தான் இருந்தாலும் நம்ம ஊர் ஆடு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்குங்க. நான் அதிகமான வீடியோவிலவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மட்டன் டேஸ்ட்டு சிங்கப்பூரில் டிஃப்ரெண்ட் தான். அதுக்கடுத்து எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஆர்டர் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மீன் குழம்புங்க. இது தான் இருந்துச்சு. கரெக்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூல் போய் விட்டுட்டு வந்தேன். சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயர் வந்தாவே எல்லா ரேட்டுமே அதிகமாகிருங்க. வெஜிடபிள் ரேட்டுங்க. அதுவும் தக்காளினா இப்போ 1 கிலோ $5 இருக்குது. சரி வெட் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும் பார்த்தா அங்கேயே $4.20 $4.80 அந்த ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பெங்களூர் தக்காளி மாத்திரம் $3 அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவங்கள்ட்டே கடையில் அவங்கள்ட்ட சின்ன பீஸாக கட் பண்ணி தாங்கன்னு சொன்னால் அந்த அங்கிள் நல்லா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தால பிரியாணி, மீன் குழம்பு எல்லாமே அவங்களுக்கு பார்சல் பண்ணி பக்கத்தில் நியர்பையில் தான் இருக்காங்க. அதனால் ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துறது. பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிடுது. தூரமாக இருந்தால் தான் பிளாஸ்டிக் பாக்ஸில் போகிற மாதிரி. இன்ஸ்டாகிராமை திறந்தாவே சாரீஸ் ரொம்ப பார்த்துருப்போம். ஆனால் எல்லாமே இந்தியாவாக இருக்கும். அதுவும் சிங்கப்பூரில் இருந்தால் எப்படி இருக்கும் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.